அந்த ஒரு வாரம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க. உணவு கட்டுப்பாடு எத்தனை பேர்? ஒன்று கூட இல்லையா? உணவு கட்டுப்பாடு புரியல. நீங்களே தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். உங்கள் சரீரம் தேவனால் பெற்றும் தங்கியிருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சரீரத்தில் ஆவியானவர் தங்கியிருக்க வேண்டும். அவர் தங்கியிருந்தால் தான் அங்கே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும், அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும், விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் இந்த தெய்வீக சரீரத்தை பற்றி நம்ம இன்னும் பேசணும். தெய்வீக சரீரம், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற சரீரம், பண்படுத்தப்பட்ட சரீரம், விடுதலை அடைந்த சரீரம், மகிமைப்படுகிற சரீரம். இதில் பைபிளில் வசனங்கள் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 2 கொரிந்தியர் 5 இப்படி சொல்லுது. 10ஆம் வசனம், சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த சரீரத்திலே நாம் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலன். அது மாத்திரமில்லை, இந்த சரீரத்தை ஒரு மனிதன் அடக்க ஆள அவன் அறிந்தபோது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுகிறான். இந்த சரீரம் வேசித்தனத்துக்கல்ல, இது யாருக்கு தான் உரியது? இது கர்த்தருக்கே உரியது என்ற அந்த புரிதலும் அந்த அறிவும் யாருக்கு இருக்குதோ அவங்க வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. முதல்ல நம்ம பார்த்தோம் இந்த கண், இந்த உடலுக்குள்ளே இருக்கிறது. உடலை பற்றி பார்த்தோம். இந்த உடலுக்குள்ளே இருக்குது முதல்ல அது கண்ணு. கண்ணு கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் கெட்டதாக இருக்கும். மற்ற 6ஆம் அதிகாரத்தில் 22, 27 உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் தெளிவாக இருக்கும். தாவீதுடைய கண்ணு கெட்டு போச்சு. பத்சேபேல் இடத்துல பாவம் செய்து அவன் கிருபை இழந்து போனான். சிம்சோனுடைய கண்ணு கெட்டு போச்சு. அவன் அந்த தெளிலால் மடியில் விழுந்து கிருபை இழந்து போனான். அந்த ஏவாளுடைய கண்ணு கெட்டு போச்சு. தோட்டத்தை விட்டு துரத்தடிக்கப்பட்டாள். இப்போ நிறைய பேருடைய கண்ணு கெட்டதாக இருக்கிறனால்தான் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆமாவா? அப்போ உன் கண்ணு தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கு. இதை தான் தாவீது சொல்கிறான், என் பாவம் எப்போதும் என் கண் முன்பாக நிற்கிறது. நீ கண்ணின் காட்சியிலே பிரசிக்க சொல்ற, உன் கண்ணின் காட்சியிலே நட. அப்போ நீ எதெல்லாம் நீ பார்த்துட்டே இருக்கிறியோ அதுதான் நீ செய்யும்படியாய் உன்னை தூண்டும். அப்போ கண் பரிசுத்தமாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கான். அப்போ கண்களின் ஒளி, இந்த கண்களில் ஒளி இருக்கணும். அப்படின்னா இந்த ஃபியூச்சர் விஷன் இருக்கணும். எதிர்காலம் நான் எப்படி இருப்பேன்? அந்த கண் ஞான கண்ணுன்றாங்க பார்த்தீங்களா, நெற்றிக்கண். அந்த 3வது கண் உங்களுக்கு திறக்கப்பட்டதா, ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டதா, நீ சகல ஆசீர்வாதத்தை உடையவனாக மாறுவேன். அப்போ கண் எப்படிப்பட்டிருக்கணும்? தூய்முள்ள கண்ணாக. அப்படி இல்லைன்னா வன்கண்ணனாக மாறிடுவேன். இன்னொருத்தனை பார்த்து என்ன பண்ணுவேன்? இச்சிப்பேன். இன்னொருத்த மனைவி இச்சிப்பேன், இன்னொரு பொருளை இச்சிப்பேன், இன்னொரு வீட்டை இச்சிப்பேன். அப்படி பார்த்தா அது அடுத்ததுலாம் நீ வன்கண்ணனாய் மாறி போவேன். அல்லேலூயா. அப்புறம் கம்பேரிட்டிவ் மைண்டு உனக்குள்ளே வந்துடும். அப்போ கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். 2வது இந்த கண்ணை. அப்புறம் நம்ம எதை கேட்டோம்? காதுன்னு கேட்டோம். காது. இயேசு சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். நீதிமொழிகள் 20:12 கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் 2த்தையும் கர்த்தர் உண்டாக்கினார். இந்த கண்ணை இந்த காதை உண்டாக்கின யாரு? கர்த்தர். அதனால தான் இந்த காதில் என்னைக்கு சில ஒட்டு கேட்பாங்க, ஊர் கதையை கேட்பாங்க, செத்து போன முடிஞ்சு போன உருப்படாத கதையை அப்படியா கேட்பாங்க. அது காதில் அப்படி குச்சுன்னு சொல்லும். சில காதெல்லாம் ஊர் கதையை நல்லா கேட்கும். இயேசு என்ன சொல்றாரு? காது உள்ளவன் தேவ வசனத்தை, தேவ பிரசங்கத்தை, தேவ சத்தியத்தை யார் கேட்கிறோம்? நீ கேள்வி சாதாரண நினைச்சிடாதீங்க. நீ எதை கேட்குறியோ, என் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். எல்லாம் பாடுவாங்க, நல்லா ஜெயிப்பாங்க, எல்லாம் நம்ம அன்பாக இருப்பாங்க. திடீர்னு நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க, சோத்திரமான விலைகளுக்கு போவாங்க. இல்லைடானா இந்த காது யார் சொன்னது கேட்டுக்குது. அது ஏதோ காதில் கழுவி வெளியே ஊற்றிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய நட்பு, நிறைய உறவுகள்லாம் பிரிஞ்சு போகிறது என்ன காரணம்னா, எதை கேட்குறோம், யாருக்கிட்ட கேட்குறோம், அது உண்மையானு கூட தெரியாமல். இந்த யூடியூப்லாம் பாருங்கள், விஜய் ஜெயிக்கிறார், எடப்பாடி ஜெயிக்கிறார், ஸ்டாலின் ஜெயிக்கிறார், எல்லாமே ஒரே இடத்துல எப்படி ஜெயிக்க முடியும்? அப்படியே நமக்கு ஆமாமா. அப்போ எதை உன் காதில் திணிக்கிற கவனி, எதை உன் காதில் திணிக்கிறாங்க? கவனிமா, எதை உன் காதில் திணிக்கிறாங்க? யார் பேசுறது? நிறைய பேர் இந்த செவி சரியாக கேட்காதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, செவி கொடுத்து
ஞானம் அடைந்தால். நீதிமொழிகளை 18 சொல்றாரு, 19 செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழிப்படுத்து. இந்த இருதயம் எப்போ அழகா மாறுகிறது? இந்த காது. ஆமென். நான் பிரசங்கம் பண்றதை விட நான் பிரசங்கத்தை கேட்க எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என் பிரசங்கத்தில் என்னுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் நான் சொல்லுவேன், நிறைய கதை சொல்லுவேன். ஏன்னா நான் கேட்பேன். இந்த கேள்வி ஞானம். இந்த கேட்கத்தான் ஞானம் வரும். நீ தேவனுடைய வார்த்தை கேட்டுப்பாரு, வசனத்தை கேட்டுப்பாரு, உன்னை ஞானவனாய் மாற்றி. நீ உட்காரும்போது தொன்னையா காத்து 2 காதை அடைந்து. அது நீ சங்கீதத்தை படிச்சோம்ல, சங்கீதத்தில் 58:5 செவிட்டு விரியன் என்னதான் வினோதமா ஊதினாலும் என்ன கவனி வரேன். நான் எவ்வளோ அழகாக பேசுகிறேன், கையை பார்த்து உட்காந்து போகிறேன். நம்ம என்னதான் வந்து கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும் கவன சிதை. கேட்குறியா நீ? கவனிங்க. என்னதான் பிரசங்கம்? செவிட்டு விரியன் என்ன ஊது, என்ன பிரசங்கம் பண்ணு, அப்படிதான் இருப்பான். ஆமாவா? சொல்லுங்களேலோ. நிறைய பேர் இது நம்ம சர்ச்சு, நம்ம சபை, நம்ம ஊழியக்காரன் நினைப்பே இல்லை. நேற்று பார்த்தா நிறைய வாலிபருக்கானோ, சகோதரிக்கானோ, குடும்பத்துக்கானோ என்னதான் பண்ணுவீங்க எனக்கு புரியல, எனக்கு புரியவே இல்லை எனக்கு. ஆமாவா? என்ன பிரச்சனை? அவங்க ஏதோ ஒரு தனி உலகத்தில் ஏதோ ஒரு சாபக்கட்டில் வாழ்ந்துருக்கிறாங்க. ஊழியனா சபைனா அவன் செவி கொடுக்கணும். என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சர்ச் என்ன சொல்லுது, பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, அப்போ தான் அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வாதம் மட்டும் வரணும், ஆனால் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டோம், கண்டிப்பாக நடக்காது. அதில் தான் காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ செவிட்டு விரினை போல என்னதான் ஊதுனாலும் சிலெல்லாம் கேட்காது. 3வது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த காது எப்படி, கண் எப்படி பரிசுத்தமாகணுமோ, இந்த கண் எப்படி முக்கியமோ, காது எப்படி முக்கியமோ, அதை விட நாவு முக்கியம். சில பார்த்தீங்கன்னா நிறைய பொய்யான தகவலை பேசுவாங்க, பெருமையானதை பேசுவாங்க, கோபத்தை ஊட்டுற வார்த்தைகளை பேசுவாங்க, பிரிவினை வார்த்தைகளை பேசுவாங்க, அன்பற்ற வார்த்தைகளை பேசுவாங்க, எரிச்சலை உண்டாகிற வார்த்தை பேசுவாங்க. அதனால தான் நாவை பற்றி சொல்லுது யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், இது அநீதி நிறைந்த உலகம், ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடும், மோசமானது, இந்த நாவை அடக்க ஒருத்தனாலும் கூடாது. நீதிமொழிகள் 6:2 சொல்லுது. 6:2 உன் வாய் மொழினால் சிக்கு உண்டாய், உன் வாயின் வார்த்தையினால் பிடிபட்டாய். சில பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையான பேசுகிற நாவு இருக்கும். பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசும், நான் இப்படி அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பெருமை உள்ள நாவு, பொய் நாவெல்லாம் அறுக்கப்பட்டோன்னு பைபிளில் போட்டுது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் பரிசுத்த வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எங்கள் நாவினாலே, சங்கீதம் 12 சொல்லி, எங்கள் நாவினாலே நாங்கள் மேற்கொள்ளுவோம். சங்கீதம் 31 நாவி சண்டை. இந்த நாவு சும்மா இருக்காது. சர்ச்சில் வந்தால் சண்டை, கடைக்கு போனால் சண்டை, ரேஷன் கடைக்கு போனால் சண்டை, வீட்டில் இருந்தால் சண்டை. இந்த நாவுக்கு என்ன பண்ணோம்? சண்டை போட்டு 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 அந்த நாவு அப்படியே சண்டை நாவாக மாறி போச்சு. உங்கள் நாவு எப்படிப்பட்ட நாவாக இருக்கிறது? சத்தியத்தை பேசுகிற நாவாக இருக்கிறதா? அல்லேலூயா. சங்கீதம் 31:20 சண்டை நாவு. அல்லேலூயா. சங்கீதம் 50:19 புல்லாங்கு நிறைந்த நாவு. இந்த நாவில் எப்பவுமே இருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாரையும் பார்த்துட்டேன், யார் தான் யோகியம், ஐயோ அவள் பொல்லாதவளாச்சே, ஐயோ அதுவா திருடாச்சே. அந்த நாவில் ஒரு பாராட்டுதல் வராது, பக்தி சம்பந்தமான வார்த்தை வராது, விசுவாசமான வார்த்தை, பொல்லாங்க நிறைந்த நாவு. அதுதான் ஆண்டு சொன்னாரு, சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடைய முடி நியாயஸ்தானம். உன் கண்ணு பரிசுத்தமாக இருக்கா? உன்னுடைய காது பரிசுத்தமாக இருக்கா? காது கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதா, இல்லை கோல் மூட்டுற கதை, ஒட்டு கேட்குற கதை, அந்த இந்த மாதிரி காதா இருக்கா? இல்லை தீமையே மூடன் யார் சொன்னால் நம்புவானா? மூடன் துஷ்டன் சொல்வதை உற்று கேட்கிறான். மூடன் என்ன பண்ணுறான்னா, துஷ்டன் சொல்வதை உற்று கேட்கிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யார் தேவனுடைய வசனத்தை கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. 3வது, உங்கள் நாவு நீதிமொழிகள் 19:20 சொல்லுது புரட்டு நாவு. என்ன நாவுங்க? என்ன நாவுனா? புரட்டு நாவு. இந்த கல்லை புரட்டி போடுறான், அது புரட்டு மாற்றி மாற்றி பேசும், ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது. எந்த ஒரு மனுஷனுடைய நாவு ஸ்டாண்டர்டாக இருக்கோ அவன் நாவு, பைபிள் சொல்லுது சுத்த வெள்ளி. யாருங்க அவன்? அந்த நாவு என்னங்க? சுத்தமான வெள்ளி, பியூர் சில்வர். சில நாவு பார்த்தீங்கன்னா பொய்யை, நீதிமொழிகள் 6:10 சொல்லு, பொய் நிறைந்த நாவு, அது சாவுக்கே. பொய், வாயை திறந்தாலே பொய். உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ உங்கள் பிள்ளைகளோ பொய் பேசுகிறாங்களா? யோவான் 8:44 சொல்லுது,
அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவமாக இருக்கிறான். மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க, உண்மையை பேச ட்ரை பண்ணுங்க. பொய்யை கலைந்து பிறரிடத்தில் என்ன பண்ணுமா, சில சக்கர பொங்க மாதிரி அடிப்பான், பொய்யை அடிச்சு தள்ளுவான். அப்படியே பைபிள் சொல்லுது, பொய்களை ஊதுகிறான். கேக்குதாமா? உன் நாவல் அப்படி சரளமா பொய் வருதா? இந்த நாவு வந்து என்ன பண்ணுது, ஏதோ ஒரு வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம். ஒரு சர்வே படிக்கிறோம், ஆம்பளை எவ்வளோ பொய் பேசுகிறான், பொம்பளை எவ்வளோ பேசுகிறான், சொற்கள் பேசுகிறார்கள் பொய். ஒரு பொம்பளை ஒரு நாளைக்கு 24,000 வார்த்தை பேசுகிறாங்களாம். எவ்வளோ? ஆம்பளை ஒரு நாளைக்கு 6,000 வார்த்தை பேசுகிறானா, வார்த்தை கம்மியா. ரெண்டாவது, ஆம்பளை அதிகமாக போய் பேசுகிறானா, பொம்பளை அதிகம் பேசுகிறானா? பொம்பளை தான் நிறைய போய் பேசுகிறாங்களாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, ஆம்பளை வந்து கம்மியாக பேசுகிறானா, ரிசல்ட் சொல்கிறாங்க. ஆம்பளை பேசுகிற பொய் பாதிப்பா, பொம்பளை பேசுகிற பொய் பாதிப்பானா? நீங்கள் சொல்லுங்கள், யார் பேசுகிற பொய் பாதிப்பு? பொம்பளை தானே? இல்லை, ரிசல்ட் ஆம்பளை பேசுகிற பொய் தான் பாதிப்பான். பொம்பளை பேசுகிற பொய் என்ன? இப்போ ஒரு எங்கள் அம்மா கதை சொல்கிறேன், உங்கள் அம்மா கூட சொல்லியிருப்பாங்கல்ல, தட்டில் சோறு சாப்பிட்டுட்டு கடைசி 2 உருண்டை இருக்கும், 1 உருண்டை இருக்கும். இப்போ என்ன பண்ணோம், வானானுவோம். அம்மா என்ன சொல்லுவோம், அடப்பாவி கடைசி சோறில் தான் சத்து இருக்குது. கடைசி சோறு என்ன இருக்குது சொன்னது இல்லையா? கடைசி சோறில் தான் கடைசி சோறு சத்து இருக்குமா? மேல் சோறு எப்படியோ அது கீழ் சோறு வரைக்கும் தான். ஆனால் அம்மா சொல்றது பொய். ஆனால் அந்த பொய்யில் பாதிப்பு இல்லை. இந்த சட்டை சரியான மொக்கையார நல்லாவே இருக்காது. ஏமா நல்லா இருக்குதான்னு நம்ம கேட்போம். அம்மா சொல்லி உனக்கு சூப்பராக, ஆனால் அது பொய், நல்லா இருக்காது. நம்ம வந்து திறமை கம்மியாக இருக்கணும், நல்லா பாட்டு பாடணும், உன்ன மாதிரி யாரும் பாட மாட்டாங்க. ஆனால் நம்ம மொக்கையாக பாடணும், நமக்கே தெரியும். இது அம்மா அப்பா சொல்கிற பொய், பொம்பளை சொல்கிற பொய். ஆனால் அந்த பொய்னால் யாருக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் ஒருத்தன் ஆம்பளை ஒரு பொய் சொல்கிறானா, அது நிறைய பேருக்கு ஆபத்து. இன்னும் வர மாட்டேங்குது, நிறைய பேருக்கு ஆபத்து. அப்போ அது ரொம்ப ஜாக்கிரதை. இது வந்து சைக்காலஜி நான் பேசுகிறது, சைக்காலஜி உளவியல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாவா? ஒரு மினிமம் தான் பெண்கள் பேசுகிற பொய். ஆண்கள் பேசுகிற பொய் எப்படி இருக்கும்? முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறது. ஆமான்னு சொல்லுங்க. இதெல்லாம் பைபிள் நம்ம கற்றுத்தருகிற ஞானந்திரியங்கள். அப்போது பொய்யை கலந்து பிறரிடத்தில் என்ன பண்ணுமா, மெய்ய பேச கடவன். அப்போ உங்கள் நாவு என்ன பேசுது? உங்கள் நாவு சொல் தவறாதவன் பூரண புருஷன். நான்லாம் மேக்சிமம் சொல்ல காப்பாற்ற நினைப்பேன். செய்கிறேன்னா செய்வேன், வருவேன்னா வருவேன். இப்போ என்னை நம்பினாங்களா, ஒரு முறை சொன்னாலும் போதும், ஞாபகம் வச்சுப்பேன். என்னை வந்து 10 முறை தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ சொல்லியா இல்லை, எனக்கு தெரியும். ஏன்னா நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற நான் முயற்சிப்பேன். சில பார்த்தீங்கன்னா சொல்ல காப்பாற்ற மாட்டாங்க. சொல்ல காப்பாற்றவனுக்கு யாரும் நம்ப மாட்டாங்க. உங்கள் சொல்ல நீங்கள் காப்பாற்றி பாருங்களேன். உங்களை நம்பினவர்களுக்கு இதை செய்வேன்னு சொன்னால் செஞ்சு பாருங்களேன். அதுதான் நீதிமொழிகள் சங்கீதம் 15 சொல்லுது 4ஆம் வசனத்தில், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவன் என்ன பண்ணான், தவறாது இருக்கிறான். ஆமென். உங்கள் சொல்ல நீங்கள் காப்பாற்றி பாருங்க. உன் நாவு ரட்சிக்கப்படுதுன்னு அர்த்தம், உன் நாவு பரிசுத்தமாகுதுன்னு அர்த்தம். ஆமாவா? உடனே தூக்கிட்டு ஓடக்கூடாது. ஒரு பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு, இன்ஸ்டாகிராமில் போட்டுருச்சு. அப்போ என்கிட்ட ஃபோன் அடிக்குது, பாஸ்டர் தெரியுமா பாஸ்டர், இது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஒன்றும் சொல்ல வேணாம், நான் சொன்னேன் இந்த ஃபோட்டோ வேணாம், அது இல்லை நான் சொல்கிறது கவனி, அது இல்லைன்ட்டு அந்த ஃபோட்டோ எனக்கு ஃபார்வர்டு பண்ணுது. பார்த்தா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச விஷயம், ஏற்கனவே தெரியுமா, அது விடு, யாருக்கிட்டையும் சொல்லாத. சரிண்ணா, அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி 4 பேர்கிட்ட சொல்லிட்டு 5ஆவது ஆள் தான் என்கிட்ட சொல்லு. சில பார்த்தீங்கன்னா தப்பான தகவலை வேகமாக நம்ம என்ன பண்ண சொல்லும். உங்கள் பொண்ணு ஒரு தப்பு பண்ணிடுச்சு, யார் பையன் கூட பேசி சொல்லுவியா, எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவியா? திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி பெண். அப்போது உங்கள் பொண்ணு வசதி, இன்னொரு பொண்ணு மட்டமா? உங்கள் பையன் வசதி, இன்னொரு பையன் மட்டமா? உங்களுக்கு எதனா சொன்னால் கோவம் வந்துடும், இன்னொருத்தர் நீங்கள் சொன்னால் அது கோவராதா? அது எப்படின்னு கேட்கலாம், அது எப்படின்னு கேட்கலாம். சரி, நீ கேட்டால் இன்னொரு கோவம் வரல. உனக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது, மரியாதை இருக்குது, அவங்களுக்கு மரியாதை இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. அப்போ கடும் சொற்கள் கோபத்தை எழுப்புன்னு போட்டுது, கடும் சொற்கள். அப்போ சொற்களிலே நிதானம் வேணும், சொற்களிலே ஞானம் வேணும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னொன்று சொல்கிற பாருங்க, நீ கெட்ட வார்த்தை பேசுகிற ஆளா, கோவப்படுற ஆளா? இப்போ உதாரணத்துக்கு நான் கற்றுக்கிட்டு சொல்கிறேன். ஹெல்மெட்டுக்குள்ளே நான் இருக்கேன், ஒருத்தர் குறுக்க வந்தான், எருமை மாடு எப்படி போகிறான் பாரு, திருட்டு பசங்க இப்படி தான் ஓட்டுறாங்க. நான் வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே நான் பேசுகிறது அது என் பழக்கமாக மாறி. நீ ட்ரை பண்ணி பாருங்க. யாருமே கேட்கல, யாருமே இல்லை, நீ கெட்ட வார்த்தை பேசுறியோ, வேற குறை சொல்றியோ, நீ திட்டிகிட்டே இருக்கியோ, அது ஒரு நாள் 4 பேர் மத்தியில் வந்துடும். நீ தனியாகவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உன் நாவு அப்படி பழகுறது. அல்லேலூயா. அப்போ நாவுக்கு
நல்ல விஷயத்தை பேச சொல்லி தரணும். பக்தி உள்ள வார்த்தையை பேச சொல்லி தரணும். அதை சொல்றது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக என்ன பண்ணுமா பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. உங்க கூட 10 நிமிஷம் பேசினா சோர்ந்து போனோம், டயர்டாக போய் அந்த எனர்ஜியாக ஓடணும். அவன் தடுமாறுறவன் எனர்ஜியாக மாறணும், உற்சாகமாக மாறணும். ஆனால் உங்க கூட வந்து நல்லா வந்தவனே தூக்க மாட்டேங்குப்பான். அந்த மாதிரி பேசணும். நல்லா வந்தவனே நல்ல ஜெபம் பண்ணு நினச்சி வந்திருப்பான். உன் கூட 10 நிமிஷம் பேசினா சர்ச்சு பக்கமே தலை காட்ட மாட்டான். ஏன்னா உன் நாவு அவ்வளோ பவர்ஃபுல் நாவு. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யோசித்து பாரு, நீ இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிப்பாரு. உன் நாவு எப்படி விதைக்கிறது, எதை பேசுகிறது. இறந்ததை பேசுகிற நாவு உங்கள் நாவாக இருக்கக்கூடாது. கடந்து 10 வருஷம் கதை, 5 வருஷம் கதை. அல்லேலூயா. நீங்களே யாரும் கூட என் காது சொன்னா என் காது ரொம்ப கதையெல்லாம் கேட்காது. ஏன்னா உன் குப்பையை கொட்டுறதுக்கு நான் தானே கிடைச்சேன். அங்கே போனோம், நின்னோம், வந்தோம், இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், நம்மளை லோடு ஏற்றினே இருக்கோம். ரிசல்ட் என்ன? நான் என்ன பண்ணோம், அவ்வளோதான். நான் என்ன பண்ணணும், நான் என்ன தீர்வு சொல்லணும். நீங்கள் ரொம்ப எல்லாத்தையும் எலாபரேட்டாக சொல்லணும், ரொம்ப எக்ஸ்பிளைனாக சொல்லணும் அவசியம் இல்லை. உங்கள் வார்த்தை எப்படி, உங்கள் வார்த்தை சுருக்கமாக இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? ஸ்டெனோகிராஃப் என்ன தெரியுமா? அவன் நடந்தா போன 2 லைனில் எழுதுவான். 2 லைனில். மோடி இங்கிருந்து டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்றார், வந்தபோது இதை பேச போது 2 லைன் அதை எழுதிருப்போம். உங்கள் வார்த்தை எப்படி இருக்கணுமா? துக்கமாக இருக்கணுமா? சுருக்கமாக பேசாத, நம்பிக்கை போயிடும். ஒவ்வொரு கத்திட்டு இருக்காத. இந்த நாவு வேல்யூ, இந்த நாவு வேல்யூ. அவன் இந்த நாவு ரொம்ப, அந்த நாவு பரிசுத்தமாக இருந்ததுன்னா, நாவு வல்லமை இருந்ததுன்னா அல்லேலூயா அப்படின்னு சொல்லி பார்த்து வல்லமை இறங்கிடும். ஆமென். எலியா சொல்றாரு, எல்லாம் அவனுக்கு கத்துறான. எலியா சொல்றாரு, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டு. அவ்வளோதான். வானத்திலேருந்து அந்த நாவுல அவ்வளோ பவர். ஆமென். ஒரு பையனை பேய் பிடிச்சிது. நான்லாம் பேய் ஓட்டு பண்ணி நான் மல்லெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு தெரியும், நான் சொன்னால் கேட்கும். ஒரு நாள் ஒரு வாரம் வச்சுக்கின்னு அடிச்சுக்கின்னு மல்லு கட்டிக்கின்னு பார்த்துருக்கீங்களா? அதுக்கிட்ட கதை கேட்டுக்கின்னு ஒருத்தர் அப்படியே இப்படி வந்தான். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அவன் ஏது உக்காண்டான். வந்த வாலி பஸ்ஸெல்லாம் பேசிக்கிறானுங்க. டேய் என்னடா அந்த ஆள் அவ்வளோ வேப்பல் அடிச்சோம், அதை அடிச்சோம், இந்த ஆள் தலையை பிடிச்சி முடி அடித்தான், தூக்கம் வருதாமா? ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தை. உங்கள் வாயில் வார்த்தையில் வல்லமை இருக்கணும். இந்த நாவு சுத்த வெள்ளியாக இருக்கணும். நீ ஜெபித்த பரலோகம் கேட்கணும். நீ ஜெபித்த பேய் அலறணும். இந்த நாவு கரப்பட்ட போது, தீட்டுப்பட்ட போது, இதில் பெருமையோ கோபமோ தூஷணமோ கெட்ட வார்த்தைகள் இருந்தால் அதே நாவலை ஜெபித்த அந்த ஜெபம் பயனற்றதாக மாறிப்போம். அல்லேலூயா. அந்த நாவு இன்வேலிடாக மாறும். அல்லேலூயா. அப்போது உங்கள் நாவு நீதிமொழிகள் 3:13 விஷம் நிறைந்த நாவாக இருக்கா? எப்படிப்பட்ட நாவாக இருக்கிறது? நீதிமொழி 25:23 புறங்குறுகிற நாவாக இருக்கா? நீதிமொழிகளில் 6:17 பொய் நாவாக இருக்கா? இன்னைக்கு எப்படிப்பட்ட நாவு? ரட்சிக்கப்பட்ட நாவை பற்றி பைபிள் அழகாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 35:28 சொல்றா, நான் நாள்தோறும் துதிப்பேன். நான் குறை பேசுகிற நாவில் துதி வரவே வராதுங்க. தோத்திரம் வரவே வராது. சர்ச்சில் வந்து அப்படியே கம் போட்டு ஓட்டா மாதிரி பார்த்துருக்கீங்களா? உட்காந்துருப்பாங்க. இவங்க பல கசப்புகளோடு இருக்காங்க, சில பெருமையோடு இருக்கிறாங்க, குணப்படாமல் இருக்கிறாங்க. நீங்கள் ஆராதிக்காமல் உட்காந்துருக்கே வச்சுக்க, உன் நாவு கரைப்பட்ட நாவாக இருக்கிறது. சங்கீத தாவீது சொல்லுகிறா, நான் நாள்தோறும் துதிப்பேன். ஆமென். ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல நாவை துதிக்க 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 ஆராதிக்க நீங்கள் பழகி பாருங்க. அந்த நாவு அபிஷேகம் நிறைந்த நாவாய், கிருபை நிறைந்த நாவாய், வல்லமை நிறைந்த நாவாக அது மாறும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10:20 அது ஒரு சுத்த வெள்ளி. அதே நீதிமொழி 15:4 வந்து ஆரோக்கியமுள்ள நாவு. ஒரு சண்டை வருது வச்சுக்க, நீ போய் நின்று அந்த சண்டை அமுந்துடணும். நீ போனா எரிதா? நீ போக எப்படி போற? துன்மார்க்கன் பட்டணத்தில் என்ன பண்றானா? தீ கொளுத்தி விடுகிறான். உனக்கு என்ன பேரு? ஊடு கொளுத்தி. நீ துன்மார்க்கன் தான் பட்டணத்தில் தீ கொளுத்தி போடுறான். சும்மா அந்த மேட்ச் பாக்ஸ் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. ஒருத்தர் ரிங்கு கட்டிக்கிட்டு அப்படியே அருவா கையில் வச்சிருப்பான், சுருத்த பாஞ்சு வரும், சீட்டா அதுக்கு பேர். நிறைய மேட்ச் பாக்ஸோட சுத்துது. போகிற போக்கில் கொளுத்தி போட்டு போயிடுது. நல்லா இருக்கிற பக்தி, நல்லா இருக்கிற விசுவாசம், நல்லா இருக்கிற குடும்பம் பச்சின்னு எரியுது. ஏன்? எதை நாம்
ஃபார்வேர்ட் பண்ணுறோம், எதை அறிக்கை எடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆரோக்கியம் உள்ள நாவு, உன் நாவில் ஆரோக்கியம் இருக்கு, நாவில் பக்தி இருக்கணும், உன் நாவிலே விசுவாசம் இருக்கணும், உன் நாவிலே உண்மை இருக்கணும். அந்த நாவு ரட்சிக்கப்பட்ட நாவாக இருக்கிறது. ஏன்னா அந்த நாவு சரியில்லைன்னு வச்சுக்க, இந்த முழு சரீரத்தையும் கரைப்படுத்திடுமா. உங்களுக்கு ஒரு பேர் வரல, ஏமா ஐயோ ஐயோ கம்முன்றி பொல்லாத்து வருது, அது ஊடு கொளுத்தி வருது, அந்த அக்காண்ட சொல்லாத, அந்த அண்ணாண்ட சொல்லாத. முழு சரீரத்தையும் உன் நாவை நீ கட்டுப்படுத்தலைன்னா அதை கரைப்படுத்தக்கூடியதாகி மாறுகிறது. உன்னை என்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு, பாஸ்டர் நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, என்ன நான் என்ன சொல்லி பண்ணிக்கிறேன் சொல்லுங்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உனக்கு மரியாதை அவள் தான். இத்தோடு எதுவும் என்கிட்ட சொல்லாது. அது என்ன நினச்சது, என்னை ஊடு கொளுத்தி நினச்சிருக்குது. என் இதயத்தில் எவ்வளவு தெரியுமா, உங்களுக்கு எல்லாரும் பற்றியும் தெரியுமா, எத்தனை சபை எத்தனை ஜனங்க ஒவ்வொரு விசுவாசி பற்றியும் இதயத்தில் இருக்கு. தெரியாது நினச்சிருக்கீங்களா? எல்லாமே எனக்கு தெரியும். ஆமாவா? எது சபைக்கு சொல்லணும், எது பிரயோஜனமாக சொல்லணும், எப்படி சொல்லணும் எனக்கு தெரியும். சொல்லிட்டு நீ சொல்லாத, ஏன் என்று சொல்ற, என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல, ஏன் நான் கேட்டேன் வந்து சொல்லுன்னு சொன்னா, நீ ஏன் என்கிட்ட சொல்ற, சொல்லாத. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமென். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க ஆரோக்கியம் உள்ள நாவு கிளியரா இருக்கணும். ஆமென். ஒழுக்கம் உள்ள நாவா இருக்கணும். பித்தளை மாத்தியா இருக்கக்கூடாது. நேற்று சொன்ன அந்த பொண்ணை பார்த்து, அம்மா நீ சரியான பித்தளை மாத்தியமா என்ன, பாஸ்டர் சில்வர் தானே பாஸ்டர் இருந்தது, அது என்ன சில்வர் தட்டு வாங்கிட்டு போகிறோம், சரியான பித்தளை மாற்றி. பித்தளை இரும்பு பித்தளையும் தங்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பித்தளை வச்சுட்டு என்ன பண்ணுறது, தங்கத்தை தூக்கின்னு போயிடுது. அதனால தான் அது பேர் பித்தளை மாற்றி. சிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போலியை நஜ மாதிரியே பேசுவாங்க, நடந்த மாதிரியே பேசுவாங்க, பார்த்த மாதிரியே பேசுவாங்க. அது கண்ணு மூக்கு பல் வச்சு சும்மா அப்படியே கேட்கும் போது வாயில் ஜொல்லு ஊத்துற மாதிரியே பேசுவாங்க. ஆமே. அதுதான் ஞானம் உள்ளவன் அதை முண்டு எடுப்பான. இது புழுகுது, பேக்கு என்ன பண்ண, பேக்க ஏய் சொன்னாலும் கேட்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹேவ் டு ட்ரை. உங்க நாவு எதை பேசுது பாரு, ட்ரை பண்ணி பாருங்க. கெட்ட வார்த்தை வர மாதிரி கண்ட்ரோல் பண்ணு, திட்டுற போல வர கண்ட்ரோல் பண்ணு. ரெண்டாவது ஜஸ்டிஸ் பேச எனக்கு பிடிக்கும், நியாயத்தை பேசுங்க. நீங்க ஊமையானனுக்காக செவியை வாயை திறந்து, இப்போ இந்த பொண்ணுக்காக குரல் கொடுக்க யாரில்ல, இந்த பொண்ணுக்கு குரல் கொடுக்க யாரில்ல, நான் நிற்பேன் நில்லு. நீ என்ன பண்ணுவேன், ஆளுக்கு அது ஊருக்காரன் ஜாதிக்காரன் சொந்தக்காரன், எங்கள் சொந்தக்காரன் ஆச்சா, இதெல்லாம் நியாயத்துக்கு வாயை திற. அல்லேலூயா. ஆமே. ஏன் நம்ம இன்னும் வளரல, இன்னும் முன்னேறலைன்னா, எங்கே பேசணுமோ அங்கே பேச மாட்டோம். நம்ம பேர் கட்டக்கூடாது, நம்மளை தப்பாக நினச்சிக்கூடாது, அப்படியே பொத்தனா போலே வந்துடுவோம். அதனால எவனும் உன்னை நம்ப மாட்டான். சொல்றே அந்த பொண்ணு நியாயத்தை பேசும், அந்த பையன் நியாயத்தை பேசும், கரெக்டாக தான் பேசுவோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு புரியணும், நீங்கள் ஜஸ்டிஸ்க்காக நியாயத்துக்காக வாய் திறக்கணும். ஏசாயா 58 1-2 படிக்கும்போது அங்கே எப்படி சொல்கிறாரு, எக்காலத்தை போலே உன் வாயை திற. நான்லாம் பேசிகிட்டே இருப்பேன், எவ்வளோனா பேசுவேன். இயேசுடைய வார்த்தை என் வாயில் நிறைய வச்சிருக்காரு ஆண்டவர். பேசிகிட்டே இருப்பேன். வாயை திறக்கணும், ஊமையனுக்காக வாயை திறக்கணும், திக்கட்டுல வாயை திறக்கணும், மடிந்து போனவனுக்கு வாயை திறக்கணும், தள்ளாடுறவனுக்கு வாயை திறக்கணும். இயேசு அன்பை அங்கே நீதி அறிவிக்கிறவனாய் மாறணும். அல்லேலூயா. சொல்ல அல்லேலூயா. எத்தனை பேர் வாயில் ஏசப்பா வார்த்தை இருக்கு, வாயில் வார்த்தை இருக்கா, இயேசுடைய வார்த்தை இருந்தால் சொல்லாமலாம் இருக்க முடியாது. வாயில் ஏசப்பா வார்த்தை இருந்தால் நீ சும்மா உட்காந்துருக்க மாட்ட, இந்த வாய் போய் சொல்லும். சவுல் என்ன பண்ணனா, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தாமதமன்றி பிரசங்கம் பண்ணனா, டிலே பண்ணவே இல்லையா, இயேசுதான் தேவனுடைய குமார் என்பதை பிரசங்கித்தான். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உங்க வார்த்தை எப்படி இருக்கணுமா, இறை வார்த்தையை விதைக்கிறவர்களாக இருக்கு. அதுதான் சங்கீதம் 120 சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் எப்படிமா, இந்த வாயில கண்ணீரோடு. 33 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கேன், என் ஆசை ஆவல் குறைவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு பைபிள் காலேஜ் வைக்கிறேன்னா எப்படி நடத்துவோம், அதில் வர சண்டை, அடுத்த வாரமே வைக்க முடியாது சூழ்நிலை வருமே, இல்லை பரவாயில்ல முடியுமா, நீ என்ன பைத்தியமா, உடம்பு இப்படி அப்படியே 12 காலையில் சண்டை போட்டுருந்தா. ஆமாவா, தாகம் மக்களுக்கு சொல்லி தரணும், உருவாக்கணும், ஓடணும். உன் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் இந்த ஊரை எப்போ மாற்றிருக்கலாங்க. உன் வாயில் விரியன் பாம்பு விஷம்தான் இருக்குது, கக்குற.
ஆமாம், சாவடிச்சிட 2 வார்த்தை பேசினாலும் செத்துடுறான் மேஷம். உன் வார்த்தையில் தேவோட வார்த்தை இருக்கா? உன் வாயில் தேவோட வார்த்தை இருக்கா? ஆமாவா? இருக்கா? ஏசப்பா வார்த்தை இருக்கா? எங்க பக்கத்தில் பாரு, யாரா கூட்டு வந்தியா பாரு. தேவோட வார்த்தை இருந்தால் ஒருத்தவன் வார்த்தை கேட்டு பின்னாடி வருவான். ஆமே, அல்லேலூயா. இயேசு ஊருக்கு போயிட்டாருங்க. இயேசு ஊருக்கு போயிட்டார். சாரி, சீசர்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து கிணத்துல உட்காந்துக்கிறார். இயேசுடைய வார்த்தை ஒரு பொம்பளை கேட்டுச்சு, ஊருக்கு போச்சு பாருங்க, ஊரையே கூட்டம் வந்துருச்சு. ஆமே, இது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆமாவா? லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் தான் பேய் பிடிச்சிருந்தான். அப்போ இயேசு கிறிஸ்து நானும் கூட வரேன்னு அவன் கேட்குறான். இயேசு கிட்ட, வேணாப்பா நீ போப்பா, ஊருக்கு போப்பான்னா. போய் ஊரே மாற்றிட்டான். நீயா? நான் பேசுறது சத்தியம் பேசுகிறேன், சத்தியம் பேசுகிறேன். வாயில் என்ன வார்த்தை இருக்குதுன்னு பாரு. இன்னைக்குன்னா என் வாயில் நெகட்டிவாக நான் பேசவே மாட்டேன். நான் பேசவே மாட்டேன். நடக்காது, கிடைக்காது, அது வராது, ஐயோ என்ன பண்ணுவேன், அதெல்லாம் பேசவே கிடையாது. பேச தெரியாது எனக்கு. நான் என்னை பேச பழகிக்கினேன். நடக்கும், முடியும், செய்யும். ஆமே, சொல்லல லூயா. உன் வாயின் வார்த்தை சுத்த வெள்ளியா இருக்கணும். ட்ரை பண்ணிப்பாரு. நல்ல அறிக்கையிடு. கவனி, வாயில நல்ல அறிக்கையிடு. இது என்னால் முடியும், கர்த்தர் செய்வா, எனக்காக யாவையும் செய்வா. அல்லேலூயா. அவன் நாவுக்கு நீங்கள் பயிற்சி கொடு. இந்த நாவு எப்படி பண்ண நாவாக இருக்கணும்? ரட்சிக்கப்பட்ட நாவாக இருக்கணும், மனம் திரும்பின நாவாக இருக்கணும், கர்த்தருக்கு பயன்படுகிற நாவாக இருக்கணும், கர்த்தரை மகிழ்படுத்துகிற நாவாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, உங்கள் கால் அடுத்ததுங்க. இந்த கால் நடையை சீர்தூக்கி பா. நீதிபதி சொல்லுது, உன் கால் நடையை சீர்தூக்கி பா. இந்த கால் எங்கெல்லாம் போகுது பாரு. அப்படி பேர் எங்கெங்க போச்சு பாரு. ஊடு கொளுத்து போச்சா? கலகம் பண்ண போச்சா? இன்னொருத்தர் வாழ்க்கையை கெடுக்க போச்சா? இந்த கால் இன்னொருத்தருக்கு உதவி செய்ய போச்சா? அல்லேலூயா. நிறைய கால் வந்து எங்கெங்கேயோ சுத்துது. ஆமாம், சொல்லுது. அவர் காலில் சக்கரம் கட்டிக்கிறாராம். சக்கரம் நின்ன உடனே சர் டோனி வர போயிட்டு விளம்பரத்தில் கால் சக்கரம் கட்டிட்டு. அல்லேலூயா. உன் கால் நடை பிரயோஜனம் உள்ளதாக போகிறதா? பைபிள் படிக்க வசனம் சொல்லுது, சங்கீதம் 26:12, செம்மையான இடங்களிலே என் கால் நிற்கலாயிற்று. இந்த கால் எங்க நிற்குது? செம்மையான இடங்களிலே என் கால் நிற்கலாயிற்று. சில காலில் சாராய்களில், சினிமா தேட்டரில், சண்டை போடுற இடத்துல, டிவியில், சினிமா தேட்டரில், ஜப கூட்டம் அந்த இடத்துக்கு வராது. அந்த கால் ஆராதிக்கு அந்த கால் வராது. ஆமே, ஊரில் யாரா கத்தனா ஓடும், எங்கேயோனா ஓடும். ஒருத்தர் எங்கேயோ ஒரு சாவு, அந்த சாவு நிற்கிறான். என்னப்பா என்ன? இல்லை மாஸ்டர், இல்லை மாஸ்டர். பக்கத்தில் ஜபனா வரல. ஆமே, உன் கால் நடையை சீர்தூக்கிப்பா. ஆமே, இதே சங்கீதத்தை நீங்க படிச்சு பாருங்க. சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. 90:40-42. அதுதான் நானே சொல்லின்னு போயிட்டே இருப்பேன். இப்ப பாருங்க, என் காலை பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும். நம்புறியாப்பா? கவனி, நம்புறியா? நம்ம ஒரு காலத்தில் எங்க இருந்த நம்ம கால் எங்க இருந்து? பயங்கரமான குழியிலும். இந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி சரி, நாற்றம், அசுத்தம், அருவருப்பு, உளையான சேற்றில் இருந்த நம்ம என்ன பண்ண தூக்கி பிட்டு பிட்டு படி, மேலதான் படியா, புட்டு புட்டு வைக்குது அப்படியே. அப்படியே போயிட்டே என் காலை தூக்கிட்டு போய் எங்க வச்சாரு? இப்போ கண்மலை மேல் வைத்தா. நான் எங்க இருந்தேன்? உளையான சேற்றிலே. அல்லேலூயா. இப்ப சேற்றிலே இருக்கியா? உன் கால் எங்க இருக்குது? போனா இந்த லீவ்ல என் கூட டிராவல் பண்ணிப்பார். ஏசு என்னை எங்க வச்சுக்கிறாரு பார். கண்மலை மேலே அவர் நம்ம உயர்த்துகிறவர். சொல்ல அல்லேலூயா. சிலதான் என்னதான் கழுவி கழுவி வச்சாலும் எங்க தான் போகுது? அது உளையான சேத்துல. கழுவி கழுவி குளிப்பாட்டி வச்சாலும் எங்க தான் போகுது அது? அப்போ உன் கால் உளையான சேற்றில் இருக்கா? கண்மலையாக கிறிஸ்து மேல் இருக்கா? நீப்பா. ஆமென் சொல்லுங்க. தாவீது சொல்றான், உளையான சேற்றிலிருந்து, படுகுழியிலிருந்து என்னை உயர்த்தி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த ஏசாயா 52:7 முடிச்சுட்டு நான் போயிடுறேன்.
ஏசாயா 52:7 படிங்க. நானே சொல்லுவா இல்லைன்னா சமாதானத்தை கூறி ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. கரவி தலையில சொல்லுங்க பார்ப்போம். மூஞ்ச பார்த்தா அழகாக சொல்லுவோம். ஏசு காலை பார்த்தா அழகுன்ற. உங்க மூஞ்ச பார்த்தா ஐயோ சூப்பர் மூஞ்சுங்க. காலை பார்த்து அழுக்கு படிந்த கால். எந்த கால் நற்செய்தி அறிவிக்க போகிறதோ, சமாதானத்தை சொல்ல போகிறதோ, அந்த கால் பார்ப்பதற்கு அழுக்கு படைந்து அருவருப்பா இருந்தாலும் அந்த கால் ஆமென் கர்த்தர் பார்வைக்கு அழகா இருக்கிறது. நேற்று முன்தினம் புதன்கிழமை ஒரு வீட்டுக்கு கூட்டம். எங்கள் வீட்டில் அந்த இந்த பட்டி பார்த்து தேய்ச்சி ஒரே பவுட்ரு. என் கால் அது உள்ளே போயிட்டு வந்துச்சு. ஒரே விலையாக இருந்துச்சு. நான் போன வாரம் தான் பிரசங்கம் பண்ணேன். ஒரு பொண்ணை மூஞ்ச பார்த்தேன். நல்ல அழகாக லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கிட்டு காலை பார்த்தா சாக்கையாக இருந்துச்சு. அப்படின்னு நம்ம பாருங்க. இவனுக்கு அந்த பிரசங்கம் ஞாபகம் வந்துச்சு. பழுது என்னையும் பார்க்குறேன், என் காலையும் பார்க்குறேன். என்னையும் பார்க்குறேன், என் காலையும் பார்க்குறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்? எதுக்குமா உங்களுக்கு டவுட்? எழுந்து போய் என் காலை கழுவிட்டு வந்துருந்தேன். நீங்க தப்புன்னு தெரிஞ்சவர்னு கழுவிடணும். ஏசு வராரு லுக்கால, நீங்க யோவான்ல 13 ஏசு கிட்ட வராரு. ஒரு டவுல்ல துணியை கொண்டுன்னு தண்ணியை எடுத்து துடைக்க வராரு. அவங்க எங்க கழுவுறாராம்? காலை கழுவுற. நம்ம இந்த வாழ்க்கை முறைக்கு பார்த்தீங்களா, வெளியே போய் வரும்போது எங்கன்னா பூசிக்குவோம், ஈசிப்போம், கரகரையாயிடும். சில மூஞ்சை கழுவு தெரிஞ்சாலுக்கு காலை கழுவு தெரியாது. ஆமாம். அதனால தான் வெளியே வந்து ஒரு பாத்திரத்தில் குண்டானில் பல்லானுவோம். அந்த காலத்தில் தண்ணி வச்சுருப்போம். காலை கழுவிட்டு உள்ள வாடணும். சேரு சாணி. அப்போ செருப்பில் ரொம்ப கம்மி தான். ஃபேர் ஃபுட்டு வெறும் காலத்தில் நடப்பாங்க. சுத்தம் பண்ணிட்டு உள்ளவா. அதுதான் மோசேக்கு சொன்ன, மோசே எப்பா நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாத ரட்சகரை கேட்டு பரிசுத்த காலோட உள்ளவா. ஏசு சீசர் சொல்லி கொடுத்தார். சீசர்களை வா, வா வா வா. உடனே எல்லா காலையும் கழுவுறாரு. சீமோன் மட்டும் சொல்றான், உச்சந்தல உள்ளங்கால் வரை என்னை கழுவு ஆண்டவரே. மூழ்கணும், மறுபடியும் முழுக வேண்டாம். பாதத்தை உங்க லைஃப் ஸ்டைல சர்ச்சுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள போனவன கழுவுங்க. எதுக்கு வந்து ஊட்டி போய் ஜோம் பண்றேன்? என்னதுக்கு என்ன இது? என்ன ஆண்டவரே, உன் பிரசன்னத்திலே நான் கரையணிக்க கூடாதுப்பா. உன் சமூகத்தில் என்னை கழுவும் ஆண்டவரே. நீ அப்படி ஜோம் பண்ணி பாரு, பிரசங்கம் உனக்கு இனிக்கும், வாழ்க்கை மாறும். ஆமென். அப்போ இந்த கால் நடையை சீர்தூக்கிப்பா. உன் கால் எங்கெங்கெல்லாம் போய் நிற்குதுன்னுப்பா. காலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த காலுக்கு என்ன ட்ரெயின் கொடுக்குது, எங்கே போகுதுன்னுப்பா. ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் சும்மாவே நடப்பான், சும்மாவே போயிட்டு இருப்பான். ஒருத்தர் கேட்டேன், எங்கள் அண்ணன் பையனை கேட்டேன், செடித்தில் பார்த்தேன், டேய் எங்கடா உதூரம் வந்துக்கிறேன்னு கேட்டேன். அவன் சொன்ன, சும்மா வந்தம்மா என்ன. சும்மா 2 பேர் போவான். ஒன்று பைத்தியம், அவன் இன்னொரு உயிர் இல்லாத. அவனுக்கே தெரியாது, அவன் கண்ட்ரோலில். உயிர் இல்லாதனுக்கு அவன் கண்ட்ரோல், அவன் கால் எங்கே போகுது அவனுக்கு தெரியாது. ரெண்டாவது பைத்தியத்துக்கு தெரியுமா? பைத்தியம் என்ன பண்ணும்? இவ்வளோ பெரிய மூட்டை போட்டு போகணும். பாட்டிலு, அழுக்கு துணி, அது இது தூக்கின்னு கையில் எங்கெங்கெல்லாம் கேப்போ எல்லாத்தையும் சொருவி புல் கல் மண் தூக்கி அவன் மாட்டுன்னு போயினே இருப்பான். எவனா அவனை சும சொன்னான், அவன் மாட்டு போயினே இருப்பான். ஆமென் அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் கண் போன போக்கிலே இருக்கா இல்லையா? வெளிப்படுத்த 35:2 இருக்கா இல்லையா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே மனிதன் போகலாம் இருக்கா இல்லையா? இருக்கின்ற வெளிப்படுத்த 35 இல்லை. அதனால தான் நான் சொன்னேன். ஆமாம், நிறைய பேர் அது அப்படியே பிரைஸ்லோ. ஆமாம். நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் கொடுப்பேன். ரொம்பலாம் இந்த காலுக்கு ட்ரெயின் கொடுக்கணும். தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். அங்கே தான் கர்த்தர் நம்மளை கண்மலை உயர்த்துவா. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்த விட்டு போகும்போது உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். அது சொல்ற நீதிமொழி 3:26 கரெக்டாக இருந்தீங்கன்னா, உன் கால் சிக்கிக்கொள்ளாது எப்படி காப்பார்? 3:26 உன் கால், நிறைய பேர் கால் மாட்டிக்கும் இல்லை? கால் மாட்டிச்சா இல்லையா? நிறைய பேர் சிக்கிடுவான். பொண்ணுக்கிட்ட சிக்கிடுவான், பையன்கிட்ட சிக்கிடுவான்,
குடிகாரங்கிட்ட சிக்கிடுவான், திருட்டுக்கு போய்கிட்ட சிக்கிடுவான். ஆன்சர் உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ தேவ மக்களே, நீங்கள் இந்த காலுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுங்க, நற்செய்தி அறிவிக்கிற காலா. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது கை. சொல்லுங்க, ஐந்தாவது என்னதுங்க? கைனா நேற்று எப்படி ஒன்று காட்டுனாரு பாரு. கை என்ன கை இது? சொல்லுங்க, என்ன கைமா? நீ அறிவாளியே முட்டாளியா இப்படி காட்டுற? என்ன கை இது? என்னம்மா கட்ட சொல்லுங்க, அறிவாளியே முட்டி. இப்போ நான் சொல்கிறேன் பாரு. வாங்கிக்கோணுமா? என்னம்மா? சைக்கிளா? ரைட் ஹேண்டா? உண்மையிலே அறிவாளி தான். இது என்னன்னு கை கேட்ட? இது வலது கை. நான் என்ன சொல்லி நினைக்கிறீங்க? என்னப்பா? ஆசீர்வதிக்கிற கை. வேற என்ன சொல்லுங்களேன்? இல்லை, அதுதானே நம்ம அறிவு தானே. இப்படி காட்டினேன், இது என்ன கைன்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொல்லிப்பீங்க? நம்ம வலது கை கொஞ்சம் ஐக்கு கொஞ்சம் வேலை செய்யுது. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இது ஏன் கை. அல்லேலூயா. இப்போ உங்க கை எப்படி செயல்படுது? ஆமென் சொல்லுங்க. உங்க கையை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க? நீதிமொழி ஏசாயா 58:4 இந்த கை துஷ்டத்தனத்துக்கு குத்துற கை. என்ன கை பார்த்துறீங்களா? சொல்லு. என் வாய் பேசாது. என்ன பேசுமா? சொல்லுங்களேன். இந்த கை யாரும் அடிச்சுனே இருக்கும். குழந்தைங்க அடிச்சிருக்கோம், பொண்டாடி அடிக்கும், புருஷனை அடிக்கும், வரன் அடிக்கும், போறன் அடிக்கும், நாய் அடிக்கும். பார்த்துருக்கீங்க? இந்த கை நல்ல கையா? நல்ல கையா? நீ தான் சொல்லணும். என்ன கை இது? இந்த கை குத்தினே இருக்கும். பொக்கு பொக்கு பொக்குன்னு குத்துருக்கும். பிள்ளைங்களை பார்த்தா குத்தும், அவரை பார்த்தா குத்தும், குத்திக்கிட்டே இருக்கும். துஷ்டத்தனத்தோடு குத்துகிற கையின்னு போட்டுக்குது. அவன் அடிச்சு மூக்கு வச்சு அதை வச்சு இதை வச்சு பார்த்தீங்கன்னா, போன மாதத்தில் ஒரு தீர்க்கதரிசி வந்தார். ஆன சொன்னார், ஏய் ஜாக்கிரதை, போலீஸ் கேஸுமா சுற்றுறீங்க, ஹாஸ்பிட்டலில் போக போகிறீங்க, கர்த்தர் சொல்கிறாரு, எச்சரிச்சுட்டு வந்தேன். ஒருத்தனை பார்த்தான். அவனா முடிவு பண்ணான், நம்ம இல்லை அவன் தான்னா, இவன் அவன் தான்னா. பார்த்த இதே தான் சும்மா பேசுகிறப்ப மூக்கில் குத்திட்டு வேடிக்கை பார்த்தோன்னா நின்றுக்கும் பேர் கேஸு. விட்டாராம் வீட்டுக்கு. பாஸ்ட்டு சாரி பாஸ்ட்டு, கர்த்தர் எச்சரித்தோம், நான் ஜெபம் பண்ணாது மறந்துட்டேன். ஆமாம். இருக்கீங்கப்பா? இருக்கீங்களா? உன் கை எப்படிப்பட்ட கென்னடி? என்ன கை? இந்த கை நாட்டின், என் கை கூட மோசமான கை தான், அடிச்சிரும். இப்போ என் தம்பி தலையில் நிலா இருக்கும், ஒன்று கூட பிரைசி கேளு காலில் கட்டிருக்கும், மேரிய கேளு கண்ணே வெளியே வந்துருச்சு. ரொம்ப கோபக்காரன், நான் யோசிக்கவே மாட்டேன். ஆனால் அந்த கையை பரிசுத்தமாக்குறவர் தேவன் தான், பரிசுத்தமாக்குற தேவன். அல்லேலூயா. இதை சுத்தம் பண்ணுற, இந்த கை பிளஸ் பண்ணுற கையாக மாற்றுவார், ஆசீர்வதிக்கிற கையாக மாற்றுவார். இந்த கை யாருக்கு கண்ட்ரோல் இருக்குதோ, கை கண்ட்ரோல் இருக்குதாமா? கண்ட்ரோல் இருக்குதா? சில கை திருட்டு கை. பார்த்துருக்கீங்களா? இந்த கை அப்படி பேசிட்டே சுடுறோம். அவங்க ஜூலியானா அப்படின்னு ஒரு ஹாலிவுட் நடிகை, ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம். இது எந்தனா ஹோட்டலுக்கு போச்சுன்னா அங்கே டபரா செட்டை திருட்டு வந்துடும். டீ டப்பா தெரியல, இந்த டீ கிளாஸை சுட்டு வந்துடும். ஓ சாரி காய்ஸ், மை ஹாபி. என்னவா? திருடுறது ஒரு பழக்கமா? நிறைய பேர் திருட்டு பழக்கிறாங்க. பார்த்தீங்களா? புருஷக்கிட்ட திருடும், அம்மா கிட்ட திருடும், அப்பா கிட்ட திருடும், போகிற இடத்துல திருடும், கடைக்கு போய் அது பணத்தை அதுவே திருடும். பார்த்துருக்கீங்களா? 1 கிலோ சர்க்கரை வாங்கினது 1/2 கிலோ, 1.5 கிலோ பருப்பு வாங்கினது 1 கிலோ, 25 கிலோ மூட்டை அரிசி வாங்கினது 10 கிலோ. அங்கே திருட்டு கை. பார்த்துருக்கீங்களா? சொல்கிறாங்களா? இந்த கை என்ன கையா? கரைப்படாத கை. உங்கள் கையை இப்படி பாருங்க, எல்லாம் காட்டுங்க, இப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க. நான் காட்டுற மாதிரியே காட்டுங்க. சோபனை காட்ட மாட்டியா? என்ன இல்லைன்றியா? இது நீ இது என்ன கை? இது கரைப்படாத கை. சொல்லுங்க, என் கை இது. சொல்லு, என் கை இருக்குது. சொல்லு, என் கை இருக்குது. நீ பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, அங்கே பார்த்து சொல்கிறேன். அது கூட அம்மா பூஜை பார்ப்பேன். சொல்லு, என் கை இருக்குது. சொல்லு, தமிழ் சொல்லு, என் கை இருக்குது. உன் கையை பார்த்து சொல்லு, என் மூஞ்சை பாரு, என் கை இருக்குது. கரைப்படாத கை. ஆமாம். உன் பையன் கை சரியில்லையா?
அதான் அந்த கையை முடிய தாட்டுது சொல்ற நிறைய இன்னைக்கு சாதனை நினைக்கிறீங்களா? உடல் உறுப்பு அவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி. ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பண விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். உங்களை யாராவது பண விஷயம் நம்பினாங்கன்னா உண்மையாக இருக்கணும். ஆமாவா? நீ ஒரு பொருள் போய் வாங்குது, அது விலை எவ்வளோ? 50 ரூபா. இது விலை பேசி கடையாக விலை பேசி 45 ரூபா ஆகிடுச்சு. இப்போ 5 ரூபா யார் தீப்பாது? அதுவும் திருடு தான். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதம். ஒரு சில கைக்கு பிசினாரி கை, என்ன கையை கொடுக்கவே வர, வாரி இறைக்கிற கை வேற, பிசினித்தனம் பண்ணுற கை வேற. பார்த்துருக்கீங்களா? சில கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வரவே வராது. நான் ஏற்கனவே ஒரு அக்கா சொல்கிறேன், பாஸ்டர் நாங்கள் பிரியாணி செஞ்சுருக்கிறோம், தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க சோறு செய்யாது இருந்துச்சிங்க. சொன்னது எப்போ? 12 மணி. சொன்ன உடனே நம்ம பண்ணிட்டோம், சரி வரப்போகுது. நான், என் மனைவி, என் பிள்ளை 3 பேருக்கு ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸில் வருது. நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஃபோனை போட்டேன், உனக்கு கொடுக்க மனசு வரல, ஏமா அந்த வேலை செய்கிறே நீ? இந்த நாள் அதுக்கு பிறந்த நாள், இவ்வளோ டிஃபன் பாக்ஸு, அதில் குவார்ட்ரு பாயாசம். போய் பாஸ்டாமாவுக்கு கிளாட்ஸன் கொடுண்டு பார்த்தா தனியாக ஆடுது, அப்படியே ஆடுது. திறந்து பார்த்தா கிணத்துல கீழே. சிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்குற குணமே வராதுங்க, வராது. ஆமென் சொல்லுங்க. இல்லையா? நீ கொடுக்குற இந்த கை இறங்கி விட, வலது கை கொடுக்கறது, இடக்கை திறக்கூடாது தான். உங்கள் கை கொடுக்குற கையா வாங்குற கையா? வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கறதே உத்தமம். உங்கள் கையை யோசிச்சு பாருங்க, அப்படியே புடுங்குதா, பிடிங்க எடுக்குதா, எரியத்திலே புடுங்குதா, இல்லை கொடுக்குதா? எந்த கை கொடுக்குதோ அந்த கை ஆசை. கருணை கண்ணன் என்ன பண்ணுவான்? ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். ஆனால் வாரி இறைத்து, அல்லேலூயா, இறங்கி கடன் கொடுக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த கை எப்படிப்பட்ட கையா இருக்கிறது? துஷ்டத்தனமா குத்துற கையா இருக்கா? அதில் இந்த கை பிளஸ் பண்ணணும். ஆமென். சர்ச்சில் வருது பொம்பளை, நேரம் பெருமாள் கோயில போயிட்டு சர்ச்சு. அந்த கை எப்படி பழகுது பார்த்தீங்களா? பொண்ணை பாட்டு சொல்லுது, மண்ணை அள்ளி விட்டு இந்த மண்ணு மாதிரியே போயிடுவேன். பொண்ணு பெத்த பொண்ணை இன்னொன்று சேர்த்து சொல்லிச்சு, என்னது டேஸ் அறுத்துட்டு வந்துடுவேன் நீ. கவனி, இந்த கை எப்படி பழகிருக்கான்? பைபிள் சொல்லுது ரோமர் 12 ஆசீர்வதித்தால் ஒழிய சபியாது இருக்கு. கவனிமா, இந்த கையை ஆசீர்வதி. என் பொண்ணு நல்லா இருப்பா, என் பையன் நல்லா இருப்பான். ஆமாம், அதனால தான் ஏன் சொல்லி கொடுத்தார், உங்களை நிந்திக்கிறவர்களை என்ன பண்ணுங்க? வசனம் தெரியுமா உங்களுக்கு? உங்களை நிந்திக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, நிந்தியர்களுக்காக ஜெபம் பண்ணு, எதனா பண்ணு. ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வதிச்சிருக்கியா? சோத்திரம். அது என்னது சொந்த சோத்திரம், உள்ள ஆத்திரம். அல்லேலூயா. ஆமாவா? ஒருத்தர் திட்டுறான், அது சோத்திரம். ஆமென் சோத்திரம். மனுஷன் வேண்டியது வாய் சொல்லுது, அவன் அழிஞ்சணும் எரிஞ்சணும், அந்த சோத்திரத்திலையும் வருது வெளியே. கவனிமா, இந்த கையை எப்படி பயன்படுத்தாதீங்க. ஒருவர் மேலும் சீக்கிரத்திலே கையை வைக்காதுன்னு போட்டுது. ஆமென். இந்த கை ரட்சிக்கப்பட்ட கையா மாறுமா? அல்லேலூயா. ஆமென். நிறைய வசனங்களுக்கு சொல்ல வேண்டிய. அடுத்தது உள்ள இருக்கிற சிம்பிள். இப்போ வேற போயிடுச்சு. கொரிய இப்படி அது பெருசு, சின்னதா இதோ இப்படி ஒரு கையில காட்டுவாங்கல்ல, கில்லடி இப்படி பெருசா காட்டக்கூடாது, இப்படி ஹார்ட். பரிசுத்த சொல்லுது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கு. ஒருத்தோட இதயத்தை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆள் யாருன்ட்டு. இருதயம் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய மைண்டு. உங்கள் மைண்டு. ஆமாம், உங்கள் மைண்டு எப்படி இருக்கு? ரட்சிக்கப்பட்ட மைண்டாக இருக்கா? உங்கள் இருதயம் ரட்சிக்கப்பட்ட இதயமாக இருக்கா? உங்கள் இருதயத்தில் இயேசு இருக்காரா? அதுதான் சொல்லுவேன், மகனே உங்கள் இருதயத்தை எனக்கு தாப்பா, அது ரொம்ப ரிப்பேர் ஆகுது. ஆமாம், நிறைய இதயத்தில் நான் சொன்னேன்,
ஒரு 11ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு அது கிழிஞ்சு போன பழைய ட்ரெஸ்ஸை இன்னொரு பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்கிற குத்தாச்சு. அங்கே அப்பா குத்துட்டார், பழைய பிடிக்க டைட் ஆகுதுன்ட்டு. வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்தோன்னா அந்த பொண்ணு அப்படில, அக்கா இது உன் சட்டைக்கா, எனக்கு ட்ரெஸ் இல்லை, ஸ்கூல் போகல, உங்கள் அம்மா உங்கள் அப்பா தான் எடுத்துகிட்டு போய் என் பொண்ணு டைட் ஆகுதுன்னு. அவள் தாங்க வீட்டில் வந்து ஒரே ரகலை, கத்தி அடித்து புலம்பி, எப்படி கொடுக்கலாம், என்ன கேட்காம கொடுக்கலாம், நான் அதை பிரித்து கூட போடுவேன், நான் கீழ்ச்சி கூட போடுவேன் அப்படின்னு சண்டை போடு வீட்டை விட்ட போயிடுச்சுங்க. அங்கே போல, ஐயா பொண்ணை காணையா, நான் போய் மேல்மா நகர், கீழ்மா நகர், மணமேடு, பூந்தமல்லி எல்லா ஸ்கூலும் தேடுறேன். வெறுப்பாய் போச்சு. பார்த்தா திரும்ப பஸ் ஸ்டாண்டில் காலாட்டினு அதை தூக்கின்னு போய் வீட்டில் அழுதமாக, எனக்கு விஷயம் என்னன்னே தெரியாது, இருந்தாலும் அங்கேயே விட்டுட்டு வந்துருப்பாங்க. கூட்டு போயிட்டு அது என் காரில் ஏற்றி நாங்கள் ஊரை போக போனோம். நானும் என் மனைவியும் காரில் ஏற்றி பத்திரமாயிட்டு எங்கள் அண்ணனை பார்த்துட்டு அப்போ கால் அடிபட்டு இருந்து அப்படியே ஊரை போக போயிட்டு சாயந்தரம் சோறை போட்டு வீட்டுக்கு வந்து கேட்டாங்க. ஆமாம் என்ன ஒன்றும் இல்லை பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுச்சு, அதுக்கு நினச்சிங்க இதெல்லாம் விஷ வச்சு சாவடிச்சிருக்கணும். எப்படி ஒரு இருதயம் பாருங்க, கடினமான இருதுங்க. பழைய துணி கூட கொடுக்கல இதயனா எவ்வளவு மோசமான இதயம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பழைய உபயோகமற்ற பொருளையே உன் இதயத்துக்கு கொடுக்க மறுக்குதுன்னா எதை உன் இதயம் கொடுக்கும்? ஆமென். சில அப்படிதான் சுயநலவாதிகளாக கடினமானவர்களாக அதான் ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியேல் 30:25, அவர் கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயம் மாத்துறாராம். இந்த கல்லுன்னா என்ன? மத்திய 7:20 படிச்சு பார்த்தீங்கன்னா, இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகள் விபச்சாரம், வேசித்தனம், களவு, திருட்டு, பொய். இந்த இருதயம் யோகியமா இருந்துச்சு வச்சுக்க, அது என்ன பண்ணும்? தேவனுக்குரியதாக துடிக்கும். அந்த இருதயம் கல்லாயிடுச்சு, கடினமாயிடுச்சுன்னா விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு. மார்க்கு 7:20 இருக்கு. ஆமென். அதுக்கு தான் சொல்றாரு, உன் இதயத்தை எனக்கு தா. அந்த இதயத்தை வாங்கிட்டு கல்லான இருதயத்தை சதையான இதயம் மாற்றி அதிலே ஆவியை ஊற்றுகிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசுக்கு ஒரு இதயம் பக்குவப்பட்டுருச்சு வச்சுங்க, அந்த இருதயம் மாம்சத்தின் பக்கம் ஓடாது, உலகத்தின் பக்கம் ஓடாது. அது தோன்ற நினைவுகள், எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அப்படியே உங்க இதயத்து மேலே கை வைங்க. இருக்கா? இதயம் இருக்கா இல்லையா? நான் இருக்குன்னா குத்துட்டீங்கன்னா என்ன இருக்கா? இதயம் இருக்கா? சும்மா வை, பயப்படாது. இதே சத்தம் கேட்குதா பாரு, லப்பு டப்புன்னு கேட்குதா? வேற என்ன கேட்குது? கேட்குதாரா? இருக்கா? குத்துட்டியா? இருக்கா? நசுக்கி பார்க்குறான் இருக்குதா இல்லையான்ட்டு. நான் கேட்குறது உன்னை பஞ்சன்னு இருக்குதா என்னான்னு சொல்லுது. ஏன்னா எத்தனை கையா? டேய் நாகலிங்கம், எல்லாம் எல்லாம் கையும் கேட்குதா? இதே சத்தம் கேட்குதா? எனக்கு கம்மியாக தான் கேட்குது, அந்த இரும்பு தடுக்குது. அது கேட்குதா? இதே என்னன்னு கேட்குது. திருடி, மோசமான இல்லை, புளிகி, போறான் பூச்சவோ, திமிரு பூச்சி சொல்லுதா? என்ன சொல்லுவோம்? இதயம் கீழ்ப்படியாதவோ, அடங்காதவோ. நீங்கள் பிடிச்சி பார்த்தா நெஞ்சு வலி அந்த மாதிரி பிடிச்சிங்கிறீங்க. அல்லேலூயா. செக் பண்ணிக்க அப்பப்போ, உங்களுக்கும் இருதயம் இருக்குது. டேய் அவளுக்கு இருதயம் இருக்கா இல்லையாடி? அவ்வளோ அது மாதிரி நீங்களே செக் பண்ணுங்க. எனக்கு இருதயம் இருக்குது. இருக்கா? இருதயம் இருக்கா? உனக்கு இருக்காமா? செக் பண்ணிக்க அப்பப்போ இருக்குன்னு. அந்த இருதயத்தில் கருணை இருக்க வேண்டும், பக்தி இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், பரிவு இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும். ஆமென். அந்த இருதயம் கடினப்பட்டு போகக்கூடாது. சொல்லலேலூயா. உங்க இருதயம் கடினப்பட்டு போகக்கூடாது. ஆமென். நிறைய பேருக்கு அந்த அன்பே கொடுக்க தெரியும். ஒரு நாய் மாதிரியே வவு 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 இருக்கும் பார்த்தீங்களா? புள்ளையில அதெல்லாம் எதனா தேவை இல்லைன்னா கல்யாணம் வரணும், அவ்வளோ சிரிப்பு. பிறந்த நாள், கல்யாணம், நாடகம்லாம் ஐயோ பயமா இருக்கணும். அவங்க அவ்வளோ பவ்யமா இருக்கும். இல்லைன்னா இந்த ரோட்டில் போகிற நாய்க்கு எதுக்கும் வித்தியாசமே இருக்காது. அது கொலிச்சுட்டே போகும், இது கத்தினே போகும், கத்தினே வரும். ஏன்னா அந்த இருதயம் பக்குவப்படலை, இருதயம் பூரணப்படலை, இருதயம் பரிசுத்தமாகலை, இருதயம் தேவனுக்குரிய தூக்கமா தேவனுக்குரிய இருதயமாய் மாறவில்லை. ஏன்னா இந்த இருதயத்தை தான் உன்னை போய் நியாயத்தில் நிறுத்தும். இருதயத்தின் நினைவுகளும் போய் கொண்டு சேரும். அப்போ இருதயம், அது கல்லான இதயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, சதையான இதயமாய் மாற்றி அதில் ஒரு நல்ல ஆவியை தாங்கன்னு சொல்லி நாம் என்ன பண்ணோம்?
ஜெபிக்கிறேன். இறுதி முதிர்ச்சியா வேற என்ன இருக்கு? என்னென்ன இருக்கு வேற? இதெல்லாம் வசனம் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, அதனால போயிடலாம். வேற என்ன இருக்கும்? சரி, நரம்பு. உடம்புல என்ன இருக்குது? பரம்பரை ரத்தம் உடம்புல தான், நரம்புல தான். அது முறுக்கு பரம்பரை ரத்தம் உடம்புல தான். அது முறுக்கேறி கிடக்குது நரம்புல தான். ஆதியாகும் 73 2 வசனத்தில் இருக்குது. இது இருக்கா இல்லையா? தேடுது பாரு. அது இது கண்ணதாசன் பாட்டு. அல்லேலூயா. என்ன இருக்குதா? நரம்புல சில நரம்புல முறுக்கேறி இருக்கும். பைபிள் அப்படி போட்டிருக்குதுங்க. ஏசு சொல்றாரு பாருங்க, ஏசாயாவில் 48:4 பிடரி நரம்பு வெங்கலமா இருக்குதான். கொஞ்சம் கூட தாழ்மை, கொஞ்சம் கூட சில நரம்புல பார்த்தீங்கன்னா அப்படி ரஃப் அண்ட் டப்பா இருக்கும். இருக்கும். ஒரு ஹம்பிள் இருக்காது, தாழ்மை இருக்காது, இணக்கம் இருக்காது. கவனி, பணிவு இருக்கு. ஆமென். அவருடைய கழுத்து நரம்பு எப்படி காம்பா? வெங்கலம் போல கடினமா இருக்கிறது. ஆமென். யோபு 46:16 அது நரம்பின் வீரியம். அது நரம்புல என்ன? இது உங்க நரம்பு எத்தனை நெத்தி நரம்பு சுத்தமாக கரெக்டாகுது. நரம்பு தான் எல்லாத்தையுமே கை கோணிக்கிறது, வாய் கோணிக்கிறது, எல்லாமே நரம்பு தான். ரொம்ப நேரம் நடக்க முடியல, அப்படியே வலிக்குது. வெரிகோஸ் என்ன? அது காலுக்கு நரம்புலாம் சுத்திக்கிறது, ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுனால. ஆமாவா? அடுத்தது என்னது? நரம்பு சம்பந்தமா பக்கவாத நோய் அடிச்சுக்கிறது. ஸ்டாலின் இன்னைக்கு ஆடினேங்குது நரம்பு. அப்போ நரம்பு சரியா இருக்கணும். அல்லேலூயா. உங்க நரம்பு என்பது உயிர் ஊட்டமானது. உங்களுடைய, நான் முதலே சொன்னது போல, அது நரம்புகள் உருவாகட்டும். அது இலக்கண பாதிர்வர் உன் சிந்தை உண்டாகட்டும். இந்த நரம்பு ஏதாவது ஒரு மனுஷன் ஏக்கம் சிந்தை, இந்த ஆட்டிடியூட்ஸ் சொல்றாங்கல்ல, உங்க சிந்தை பரிசுத்தமாக இருந்தால், உங்க சிந்தை எண்ணம் கரெக்டாக இருந்தால், ஒரு மீனுடைய ப்ராக்டிஸ் சிங்கத்தை கூட பண்ணியிருக்காங்க, மீனை பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கம் வச்சுக்கோங்களேன், ஒரு கண்ணாடி பேழையில் இந்த பக்கம் ஆடு தூங்குறோம் முதலே சொல்லிடுங்க. அதுக்கு நான் கதை வச்சிருப்பேன் கேட்குறேன். இந்த பக்கம் ஒரு ஆடு, இந்த பக்கம் பசி உள்ள சிங்கம், பெரிய கண்ணாடி பேழை. இப்போ அந்த கண்ணாடி பேழை நடுவில் சிங்கத்தையும் ஆட்டையும் பிரிக்கிற ஒரு நடுவில் ஒரு தட்டு, அதுவும் கண்ணாடியில். சிங்கம் பசியா இருக்கும் போதெல்லாம் ஓடி மோதி அந்த ஆட்டுக்கிட்ட போகவே முடியும். கத்தி கூச்சலாட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் 10 நாள் 5 நாள் 1 மாசம் சிங்கம் ட்ரை பண்ணி சிங்கம் மனசு தீர்மானிக்குது, இந்த ஆட்டை நம்மளால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. இப்ப கடைசியா 1 மாதம் கழித்து இந்த ஆட்டுக்கும் சிங்கத்துக்கும் இடையே இருக்கிற அந்த தடுப்பு சுவரை எடுத்துட்டான். இப்போ அது நரம்பு மண்டலம் சொல்லுது, அது சிந்தையை சொல்லுது, நீ அந்த ஆட்டை ஒண்ணுமே. இப்போ ஆட்டுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ ஆடு அந்த பக்கம் இருக்குது. இப்போ வேலி எடுத்த உடனே ஆடு சிங்கத்து மேலே ஏந்து நடக்குது, சிங்கத்து மேலே முட்டி விளையாடுது. சிங்கம் அப்படி பார்த்துட்டு 1 மாசம் ட்ரை பண்ண ஒண்ணுமே பண்ண முடியும், இனிமேல் ஒண்ணு என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. சிலலாம் அந்த பாவத்தோட பழகி 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 அவங்க நரம்புலாம் சிந்தையெல்லாம் நம்ம அவ்வளோதான், போடி வீடு போந்து காடு வா இதுனா கூட ஓகே. இந்த அடுத்த கேட்டகரி யாரு தான் யோகியம்? இது மோசமான சிந்தை. எல்லாரும் நீ யோகி மேடி, நீ யோகி மேடி, என்ன போய் சொல்ல வந்துட்டேன். இது மோசமான சிந்தை. ஆமே. உன் சிந்தையிலே, உன் நரம்பு மண்டலத்திலே எப்படி வணங்கா கழுத்துள்ள ஆளா இருக்கியா? தாழ்மை இருக்கா? ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய நரம்புகள் எல்லாம் அப்படியே புடைச்சுக்கு நிற்கும். ஆமே. அதை தாழ்ந்தே போகாது, விட்டே கொடுக்காது. சில நரம்புகள் வெங்கலம் போல கடினமாக இருக்கும். உங்க சிந்தை என்ன இருக்கணுமா? தாழ்த்து. எண்ணத்துல இருக்கிற கர்வம் தான், எண்ணத்துல இருக்கிற சிந்தை தான். இது கரெக்டாக இருந்தால் நீ தாழ்த்தலாம், உட்காரலாம், எல்லாரோடு பழகலாம். நீங்களா கொஞ்சம் உட்காந்துருக்கீங்களா? இந்த ஒரு 60-70 பேருக்குள்ள ஒரு கணக்கு வச்சிருப்பீங்க. இந்த பொண்ணு இப்படி, அந்த பொண்ணு இப்படி, இவங்க இப்படி. நீங்க இப்போ எப்படி பழகுவேன்? உன்ன மாதிரி ஆளோடு தான் பழகுவேன். பெருமை, பீத்தல், ஊரு கதை பேசுறது, அதை ஜோடி செட்டாக போவோம். செட்டாக ஆவிக்குறி செட்டாக போகும். கலக டீம் செட்டாக போகும். ஊரில் சாம்பார் பழமொழி,
இனத்தோடு இனம் சேரும், ஜாதியோடு ஜாதி. அது சேர்ந்தது. நோவா கூட ஜோடி ஜோடியாக தான் சேர்த்தாரு. ஆமென், அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் அவங்க எழுதுறாரு, பிலிப்பில் எழுதுறாரு, எங்களுக்கோ கிறிஸ்து இயேசுவில சிந்தையே உண்டாயிருக்கிறது. ரோமர் 8 பவுல் எழுதுறாரு, மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தை. இப்படி நரம்புல அதுதான் இந்த ஆப்ரேட் பண்ணுறது. உங்கள் வாழ்க்கையை ஆப்ரேட் பண்ண நரம்பு தாங்க. எலும்பு, சதையை, தோலை, நீ நினைக்கிறதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது உள்ள இருக்கிற அந்த வைப்ரேஷன் மிஷின் மாதிரி தான், ஹைட்ராலிக் தான். ஆமென். நரம்பு சரியாக கமாண்ட் பண்ணாதான் எதுவுமே செய்ய முடியும். மூளை சொல்லும், ஏய் தூக்க இந்த பைபிளை, நரம்பு போய் டக்குன்னு தூக்கும். ஆமென். நரம்பு சொல்கிறாங்களே, நாக்குக்கு நரம்பு இல்லைங்க, எப்படி பேசுது பாருங்க. உங்கள் நரம்பு மண்டலத்தை சிந்திங்கள், உங்கள் சிந்தையை சிந்திங்கள். அல்லேலூயா. தாழ்மை இருக்கா, ஹம்பல்னஸ் இருக்கா, ஆவின் சிந்தை இருக்கா? அப்போ நரம்புன்னு பெறும்போதெல்லாம் உனக்கு தாழ்மை இருக்கா? அடுத்தது கடைசி 2 சொல்லி முடிச்சிடுறேன். எலும்பு, எலும்புகள் உருவாகல. என்னதான் உருவாச்சு உனக்கு? எலும்பு பார்த்தீங்களா? சில பார்த்தீங்கன்னா எலும்பு சத்து வரும், டக்குன்னு ஓடுவான், அப்படியே கீழே வந்து எலும்பு ரெண்டாக ஒழிஞ்சிடும். சில மேலே குச்சா கூட கிண்டில் மாதிரி நிற்பான். சில போன் வெயிட் இருப்பான், போன் வெயிட். சில நாள் பார்த்தா ஒல்லியாக வெயிட் போட்டால் ஜாஸ்தியாக இருக்கும். ஆள் நல்லா பீப்பா மாதிரி இருக்கான், போட்டால் 45 இருக்கும். ஆமாம். 20 வருஷம் என் வெயிட் 74. 20 வருஷம் 74. கொஞ்சம் கொழுப்பு திமிர ஏறினா 1 கிலோ அப்படி போயிட்டு வந்துடும். 75க்குள்ளே வந்துடும். ஒரு சில பார்த்தீங்கன்னா ஆள் நல்லா பப்பரப்பான் இருப்பான், பார்த்தா வெயிட்டே இருக்காது. அங்கே போன் வெயிட் கிடையாது. பைபிள் சொல்லுது, உன் எலும்புகள் நினமுள்ளதாக இருக்குது. உன் எலும்புகளில் சாரம் இருக்கணும், எலும்புகளில் சத்துவம் இருக்கணும். ஏன்னா இந்த எலும்புடைய வேலை என்ன வேலை? நர்ஸ் யாருன்னா இருக்கீங்களா? எலும்புடைய வேலை என்ன வேலை? ரத்தத்தை உற்பத்தி செய்கிற வேலை. எலும்பு நல்லா இருந்தால் தான் ரத்தம் நல்லா இருக்கும். அவன் கால்சியம் சத்து சொல்கிறாங்களா, கால்சியம் கம்மியாகுது. என்ன கால்சியம் கம்மியாக இருக்குது? கை வலிக்குது, கால் வலிக்குது, நடக்க முடியல. ரத்த சொகைக்கு என்ன பேர் இங்கிலீஷில்? ஈமோக்ளோபியா. என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ரத்தத்தால் எல்லாத்துக்கும் என்ன காரணம்? எலும்புல நினம் இல்லை, எலும்புல ஆரோக்கியம் இல்லை. அல்லேலூயா. என்னடானா பைபிள் சொல்லுது, அதுக்கு விளக்கம் சொல்லுது, என் எலும்புகளிலே பாவம். உன் எலும்புகள் பாவம் உள்ளதா இருந்தா நீ பாஸ் பண்ற பத்தியா, நீ பெத்தெடுக்கிற பிள்ளை அதுக்குள்ளேயும் சரியா எலும்புகளில் கேன்சர் நோய் வச்சுக்கீங்களேன், அது என் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு, அது என் பிள்ளைக்கு போகும். HIV போகும். ஏன்னா எலும்புக்கும் ரத்தத்துக்கும் கனெக்ஷன் இருக்கிறது. எலும்புடைய வேலை ரத்தத்தை உற்பத்தி செய்கிற வேலை. அல்லேலூயா. சிலலாம் பார்த்து 5 நிமிஷம் கூட நிற்காது. ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம், பார்த்தா லொடுக்குன்னு உட்காந்துரு. நான் 7:45 நின்றுருங்க, 9:45 ஆக போகுது. போயிட்டு 2 சர்ச்சு நடத்தணும். ஆமாவா? அப்போ போன் வெயிட் இருக்கா? போனில் ஸ்ட்ரென்த் இருக்கா? போனில் ஆரோக்கியம் இருக்கா? உங்கள் போனில் ஆரோக்கியம் இருக்கணும். வாழ்க்கையில் வருகிற போராட்டம், கண்ணீர், சாபத்தெல்லாம் நீக்கணும்னா உங்கள் எலும்புகளிலே அக்கினி இருக்கணும். எரேமியா சொல்கிறாரு. நீங்கள் அந்த வசனத்தை படிக்க வேணாம், நீங்கள் படிச்சுன்னா குழப்பிடுவீங்க. அங்கே பாருங்கள், எரேமியாவில் இப்படி சொல்கிறாரு, எலும்புகளிலே 20:9 எலும்புகளில் அக்கினி இருக்க வேண்டாமா? தேவ அக்கினி உன் எலும்புகள் இருந்தால் தான் நீ ஊழியம் செய்வ, பரிசுத்தமாக வாழ்வ, வைராக்கியமாக இருப்ப. அதே யோபுல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோபு புத்தகத்தில் யோபு சொல்கிறாரு, இந்த எலும்புகளில் என்ன இருக்குதான்? ஆமென். அதில் ஒரு பாவம், அதில் ஒரு அநீதி. எலும்புகளிலே எங்கே காண? யோபுக்கு காண கண்ணு தெரியல. அல்லேலூயா. எலும்பே காண முதல்ல. ஆமென். 37 சொல்றாரு 3 விஷயம். முதல்ல நீதிமொழி 17:22 முறிந்த ஆவி எலும்புகள் என்ன பண்ணும்? உலர பண்ண. என்ன பண்ணி என்ன பாருங்க, நம்ம படிக்க வேணாம் பாருங்க. உலர முறிந்த ஆவி எலும்புகளை உலர. ஏன் ட்ரை போனா இருக்குது? ரத்த ஓட்ட, உடம்புல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கு, ரத்தத்தின் அளவு உள்ள உலர்ந்து போன ஆவி. நான் பிறந்தனு தெரியலையே, நான் ஏன் இதுக்கு அடையாளம் என்னன்னு தெரியலையே, இவங்ககிட்ட வாழ்க்கைப்பட்டு இப்படி, ஐயோ அவன் நல்லா இருக்காளே, இவன் நல்லா இருக்கானே. நீங்கள் உலர்ந்து போன ஆவி என்ன பண்ணுமா? உன் எலும்புகளை உலர பண்ணும். 2வது நீதிமொழிகள் 18:4 சொல்லுது,
பொறாமையோ எலும்புருக்கி. நீ பொறாமப்பட்டு பாரு, இன்னொருத்தர் நல்லா இருந்தால் வயிறு எரிஞ்சு பாரு. சொல்கிறாங்களே அது வினையாச்சே, அது அதான் உடம்புல சாத ஒட்டவே அப்படியே வீக்கு தான். இங்கிலீஷில் பீக்கு தான், இங்கிலீஷில் வீக்கு. அது பீக் கிடையாது, பீக்கு இல்லை, வீக்கு. வெனை எலும்பை உடைக்கும், அப்படியே ஒரு பொறாமை. மூணாவது, இந்த எலும்பில் எப்போ ஆரோக்கியம் இல்லாத போகுதுன்னா, யோபு 30 இளம் வயதின் பாவம். இளம் வயதின் பாவம் எலும்புகளில் அடைப்பில் இருந்தா அந்த அந்த ஜெனரேஷனே பாவமுள்ள ஜெனரேஷனாமா. சரி, இப்போ இந்த எலும்புகள் என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, இந்த எலும்புகளில் நீதிமொழிகள் 15:30 நாம நல்வார்த்தையோ பிரசங்கத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும், வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். இந்த எலும்புகள் நினமுள்ளதாய் மாறும். நல்வார்த்தை எலும்புகள் என்ன பண்ணுமா? புஷ்டியாக்கும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் அங்கே 3:8 படித்து பார்த்தீங்கன்னா அது சொல்லுது, நல்வார்த்தை என்ன பண்ணுதான்? நீதிமொழி 3:8, உன் நாவுக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கெல்லாம் ஊனமா இருக்கும், ஸ்ட்ரென்த்தா இருக்குமா. எலும்பு ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், நிறைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதை விட மேலா எரேமியா 20:9 எலும்புகளிலே ஒரு மகிமை இருக்கும்போது, அபிஷேகம் இருக்கும்போது அது என்ன பண்ண தெரியுமா? இந்த எலும்பு கர்த்தருக்குரிய எலும்பு. அதுதான் எலிசா செத்துட்டாருங்க. எலிசா செத்து போயிட்டாரு. அப்போது அவர் புதைச்சிட்டாங்க, புதைச்சி எலும்பெல்லாம் அப்படி நாய் தீச்சி ரோட்லேயுமே வெளியே உள்ளேயும் கிடக்கு. இப்போ பெலிஸ்தர் தனையம் வரும்போது ஒருத்தர் சாவை கொண்டு போகிறான். கொண்டு போனது 2 ராஜாக்கள் இருக்குது. சாவை கொண்டு போனால் எதிரிகள் வந்துட்டாங்கன்னு பணத்தை தூக்கி அப்படி போட்டு ஓட்டான் பாருங்க. இதை பணம் எது மேலே விழுது? எலிசாவின் எலும்பு மேலே வருங்க. செத்து போனவன் உயிரோடு எழும்புகிறான். உன் எலும்புகளில் கர்த்தருடைய வல்லமை இருந்தால் இன்னொருவனை அது உயிர்ப்பிக்கும், இன்னொருவனுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். கடைசியாக தோல். அதுங்க தோல் தானே, கருப்பு தோல், வெள்ளைத்தோல். சில தோலுக்கு தான் ஒரு மயக்கம் வருது. ஐயோ வெள்ளையாகுது, சூப்பராகிறோம். நீங்கள் பரிசுத்த வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே எரேமியா 13:23 தெரியாதா? எரேமியா 13:23 சிவிங்கி தான் புள்ளியையும் எத்தோப்பியன் தன் தோலையும் மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழக நீங்கள் நன்மை செய்ய பழகட்டும். ஏன்னா புரியுதாங்க? இந்த ஸ்கின், இந்த தோலை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். ஆமாவா? சிலரோட ஐடென்டிட்டி, அடையாளம், அந்த பொண்ணு எப்படி, அந்த பையன் எப்படி. சில பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அப்படியே அந்த அந்த விபச்சார ஆவி அப்படியே வரும். அவங்க அப்பா அம்மாவுடைய திருட்டு பழக்கம் அப்படியே வரும். அந்த தோலில் இருக்க அந்த அந்த ஒட்டி இருக்கிற மாம்சத்தின் கிரிகள் வெளியே வந்துனே இருக்கும். அதுதான் இந்த தோல் உரிக்கப்படணும். லேவியராகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது, தோல் உரிக்கப்படணும். நீ ஆட்டுக்கடை இறைச்சி கடைக்கு போய் பாருங்களேன், அங்கே ஒரு தோலை கடைசி சுங்கு வரைக்கும் உரிச்சு வச்சுருக்கிறான்னு பார்த்துங்க. அது செம்மறி ஆடு. பாதி தோல் தெரிகிற மாதிரி வச்சுருந்தா அது வெள்ளாடு. நம்ம ஏரியாவில் செம்மறி ஆடை வாங்க மாட்டாங்க, அப்படி முறப்பு நாற்று அடிக்கும், கிருப்பு நாற்று அடிக்கும். மாட்டு இறைச்சி கடைக்கு போய் பாருங்க, தோலை சுங்கு வரைக்கும் விரிச்சு வச்சுருந்தானா அது எருமாட்டு கறி. பாதி வரைக்கும் வச்சுருந்தானா அது பசுமாட்டு கறி. நீ கேரளாவில் பார்த்தீங்கன்னா பசுமாட்டு கறி அவனும் சாப்பிட மாட்டான், எருமாட்டு கறி தான் சாப்பிடும். ஆமாம், நாகலாந்து அஸ்ஸாம்லாம் வந்து நாய்க்கறி சாப்பிடுவான். நான் அதுக்குள்ள நம்பி காட்டுறேன் பூஜை சாப்பிட்றதே சொல்கிறேன். பன்றி இறைச்சி உலகத்திலே அதிகமாக சாப்பிட்ற மாம்சம் வந்து பன்றி இறைச்சி தான். 75% மக்கள் சாப்பிடுகிற இறைச்சி பன்றி இறைச்சி. அடுத்தது மாட்டு இறைச்சி. ஆட்டு இறைச்சி ஏதோ ஒரு 10% தான். ஓகேவா? இப்போது எல்லாத்துக்கும் ஒரே இறைச்சியாக காட்டுவது எது? வேறு வேறு இறைச்சியாக காட்டுவது எது? தோல். நீங்கள் சர்ச்சில் வேறு கலர் காட்டுறீங்களா? நான் யார், நான் இவங்க, நான் அவங்கன்னா உன் தோலை பிச்சிடணும். தோலை உரித்து உப்பு கண்டம் போடணும். அதில் வயலில் அப்படி தான் போடுங்க. நீ இன்னும் சபைக்கில் வந்து நீ இன்னும் அந்த அடையாளம், நான் யார் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் இப்படி தான், இன்னொன்று தோல் உரிக்கலை, உன் நிறம் இன்னும் மாறல. சர்ச்சுக்குள்ளே வந்தால் ஒரே அதான் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போடுறோம், ஒயிட் எல்லாம் போடுற. ஏன் தெரியுமா? நீ பணக்காரி, நல்லா வேலை, எந்த ட்ரெஸ் போட்டுன்னு வருவேன். இது எல்லாத்துக்கும் தலையே பார்க்கும், பின்னி கிண்ணி நல்லா கிளிப்பெலாம் மாட்டி புது டிசைனில் போட்டிருப்பேன். அதுக்கு ஜாபியமே ஒரு எட்டி பார்க்கும். இன்னொன்று சீண்டை பார்த்தியா, புடவை பார்த்தியா, அது சொல்லும் அது 2000 ரூபா போகணும். இல்லடி அது நான் விலை விசாரிச்சண்டி, அது 6000 ரூபா போச்சு. கவனி, அதுதான் சபையில் ஒரே நிறம். ஏன் ஸ்கூலில் யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க?
ஏழை பணக்காரனுடைய ஏற்றத்தாழ்வு. சர்ச்சுக்குள்ளே வந்தா ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லாமல் ஏற்றத்தாழ்வு. அப்போ நிறம், இந்த தோல் இன்னும் நிறத்தை நீங்கள் காட்டக்கூடாது. ஆமென். இங்கே நான் பெரிய ஆளு, நான் அறிவாளி, புத்திசாலி, நான் என் ஊருக்காரன், ஜாதிக்காரன், சொந்தக்காரன், இந்த தோல்லாம் வேலை செய்யக்கூடாது. ஆமென். அதுதான் சொல்லுது, நீங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இந்த தோற்றம் மாறுதான், மறுபமாய் மாறுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. இருக்கிற எல்லாரும் யாதும் ஊரே யாவரும் என்ன கேட்க போகிறேன்? யாதும் ஊரே யாவரும் கேளுன்னா எல்லாமே நம்ம ஊர் தான், எல்லாமே நம்ம சொந்தக்காரர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போது வடநாட்டுக்காரங்க என்ன பேர்? இந்த பட்சங்களாம் பேசுகிற என்ன பேர்? வடக்கன். அது வடக்கன். நீங்கள் தெக்கன். அங்கே போய் பாரு, அவன் எவ்வளோ சோத்து கஷ்டப்படுறான், எவ்வளோ வியாதியில் வாழ்கிறான், 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைக்கல. ஆமாவா? நீங்கள் அப்படி போய் பாருங்கள், அவங்களுடைய வறுமை கஷ்டங்கள் தெரியும். அப்போது இந்தியன் என்ற எண்ணம் என்னைக்கு வருதோ சுவிசேஷம் எல்லாருக்கும் பொதுவாக மாறும். தமிழ் என்ற எண்ணம் வருதோ நான் இந்த ஜாதி அந்த ஜாதி என்ற எண்ணம் வரவே வராது. அல்லேலூயா. கண்ணை மூடும், ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, என் நிறம் மாறணும் ஆண்டவரே. நான் ஒரு குறிப்பிட்ட ஆளோடு பழகக்கூடாது. எல்லாரும் என் சகோதரிகள், எல்லாரும் என் சகோதரர்கள். நாங்கள்லாம் ஒரே சபையுடைய மந்த, ஒரே இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். இயேசு தான் எங்கள் சரீரத்துக்கு அடையாளம். சொல்லுங்க ஹல்லேலூயா. எபினேசர் நீதானையா இதுவரை